Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்பொழுதைய ஒரு அண்மை செய்தி. ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார் ஸ்டாலின். ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது, அது எங்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்ற காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தற்பொழுது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்பொழுது விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ஜோ மகேஸ்வரன். தற்பொழுது ஆட்சியில் பங்கு கேட்டிருக்கும் காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அது தொடர்பான முழு விவரங்கள். சங்கீதா, ஆட்சியில் பங்கு கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்று அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தொடங்கி மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர்லாம் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. சமூக வலைதள பக்கங்கள்ல பொன் கிருஷ்ணமூர்த்தி, திருச்சி வேலுசாமி போன்ற காங்கிரசுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இது குறித்து தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. இதுதான் அதற்கான நேரம். இப்ப காங்கிரஸ் கட்சி ஒண்ணு என்ஜிஓ இல்ல, ஆட்சி அதிகாரத்துல ஒரு கோரிக்கைகளை மக்கள்கிட்ட முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கைகளை வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும். இது எங்களுடைய விருப்பம். இந்த முறை நாங்க அதுல உறுதியாக இருக்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க, நேற்று உட்பட. அதே நேரத்துல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதற்கு பிறகு விஜய் அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு பகிரங்கமான வெளிப்படையான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். எங்க தலைமையில கூட்டணி, அந்த கூட்டணியில வர்ற கட்சிகளுக்கு வெறும் அவங்க ஓட்டை மட்டும் நாங்க வாங்க மாட்டோம், அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கையும் கொடுப்போம்னு விஜய் சொல்லியிருந்தார். விஜய் சொன்னதற்கு பிறகு காங்கிரசினுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற முழக்கம் கொஞ்சம் அதிகமாக ஒலிக்க தொடங்கியது. அதே போலதான் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள், அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுடைய நீண்ட கால செயல் திட்டம், அதை நாங்க இப்ப மீண்டும் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தேமுதிகவினுடைய பொதுச் செயலர் பிரேமலா விஜயகாந்த் சொன்னாங்க, இந்த தேர்தலுக்கு பிறகு அமைய போற ஆட்சி கூட்டணி ஆட்சியாதான் அமையும் அப்படின்னு சொன்னாங்க. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் கேட்கல, நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறத நினைச்சும் பார்க்கல அப்படின்னு வைகோ சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு கட்சி நாங்க இரட்டை இலக்கத்துல போட்டியிடுவோம்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொன்னாங்க. அப்ப திமுக கூட்டணிக்குள்ள கூடுதல் இடங்களை கேட்டு காங்கிரஸ் மட்டுமல்ல, அங்க இருக்கிற அனைத்து கட்சிகளுமே ஒரு அழுத்தத்தை, நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க குழு அமைச்சு 2 மாசம் ஆகுது, இன்னைய வரைக்கும் திமுக குழு அமைக்கல அப்படின்னு நேற்று கிறிஸ்தவங்க சொல்லியிருந்தார். அவர் சொன்ன சில மணி நேரத்துல பேச்சுவார்த்தைக்கு 22ஆம் தேதியில இருந்து குழு அமைத்து நாங்க பேசுவோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்க சூழல்ல, திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனியார் ஊடகத்துக்கு அளித்த ஒரு பேட்டியில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதாவது கூட்டணி ஆட்சி என்பது நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்று, இது எங்களுக்கும் தெரியும், இதை கேட்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த கூட்டணியில ஒரு பிளவு முறிவு ஏற்படுமா என்பதற்காக சிலர் திட்டமிட்டு சதி செய்யறாங்க, அதனாலதான் இந்த போன்ற குரல்கள்லாம் வருது அப்படின்னு இந்தியாவுடைய தொலைக்காட்சிக்கு அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று முதலமைச்சர் பேசுகின்ற போது தெரிவித்திருக்காரு. இப்ப இது முதலமைச்சர் முதன்னு சொல்லல, இதற்கு முன்னாடியே அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், மிக முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருக்கிற பெரியசாமி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பதற்கெல்லாம் நடைமுறைக்கே செட்டே ஆகாதுங்க, அதனால திமுக தான் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ராஜ கண்ணப்பன் அவரும் நாங்க 150 இடத்துக்கு மேல வெற்றி பெற போறோம், நாங்க எதுக்கு இப்ப கூட்டணி ஆட்சி அமைக்க போறோம்,
என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே போல ரகுபதி எங்களோட கூட்டணியில இருந்தா அவங்களுக்கு வெற்றி, போனாங்கன்னா அவங்களுக்கு வெற்றியும் இல்ல சீட்டும் இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த இடத்துல மிக முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கணும். 2006ல திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் போட்டியிட்டாங்க. அதுல திமுக வெற்றி பெற்ற இடங்கள் 96 தான். பெரும்பான்மைக்கு இடமே இல்ல. காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவோடு தான் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சது. மத்தியில தங்களுக்கு தேவையான இடங்கள் எல்லாம் மந்திரி சபையை கேட்டு பெற்ற திமுக மாநிலத்துல தனித்து தான் ஆட்சி அமைச்சது. பெரும்பான்மைக்கு குறைவான இடங்கள்ல திமுக வெற்றி பெற்ற போதும் கூட கூட்டணி ஆட்சியத்தில் பங்கு என்பதில் கொடுப்பதில்லை என்கிற தெளிவா திமுக அதை நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தினாங்க. இப்ப நாங்க அதுக்கு மேல பெறுவோம். அதனால ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனாலும் சிலர் குழப்பம் விளைவிக்கிறதுக்காக அவங்க சில பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து காங்கிரஸ் சொல்லிட்டு வர்ற அந்த அவர்களுடைய அழுத்தத்திற்கு அல்லது வலியுறுத்தலுக்கு திமுக ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தாவேகாவோடு கூட்டணி அமைக்க விருப்பப்படுகிறார்கள், தாவேகாவோடு நெருங்குகிறார்கள் என்ற ஒரு பார்வையும் கருத்தும் இருக்கிறது. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்றப்ப தாவேகாவோட கூட்டணி அமைத்தா கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களும் அவர்களுக்கு கூடுதல் ஒரு வலுவை கொடுக்கும்னு காங்கிரஸ் நம்புறதா சொல்றாங்க. அப்ப இந்த கூட்டணி தொடருமா? ஏன்னா நேத்து நாங்க 70 நாளா காத்திருக்கோம், விரைவில் பேச்சுவார்த்தைக்கு கூட்டணி அமைக்கணும், குழுவை அமைக்கணும்னு காங்கிரஸ் சொன்னுச்சு. சொன்ன சில மணி நேரத்துல திமுக குழு அமைச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சிலருடைய சதியினால இப்படி எல்லாம் பேசுறாங்க, அதை பத்தி நாங்க கவலைப்படல அப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப காங்கிரசுக்கு திமுக விட்டா வேற வாய்ப்பே இல்லையா, அல்லது தாவேகாவை காட்டி திமுகவை ஒரு நெருக்கடிக்கு அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறார்களா என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறதாக ஒரு விஷயம் தெளிவா முதலமைச்சரே, அதாவது 2ஆம் கட்ட தலைவர் ஐ பெரியசாமி உள்ளிட்டவர்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு முதலமைச்சரே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஆட்சியில எல்லாம் பங்கெல்லாம் இல்ல, இது உங்களுக்கு தெரியும், இது தேவையில்லாத தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க, கூட்டணியை உடைக்கிறதுக்கான சதி அப்படிதான் சில பேர் பேசுறாங்கிறத முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அப்ப இதற்கு பிறகு காங்கிரஸோடைய எதிர்வினை ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறதும், காங்கிரஸ் இந்த கூட்டணியிலேயே தொடருமா என்பதையும் இன்றைக்கே கூட தெரியலாம், அடுத்த ஒரு நாட்கள்ல உறுதியாகும் சங்கீதம். ஆட்சியில் பங்கு என்ற காங்கிரசின் கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் நிராகரித்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என்பது எங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் சிலர் குழப்பம் ஏற்படுத்த திட்டமிட்டு சதி செய்கின்றனர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் முறிவு ஏற்படுமா என்பதற்காக சிலர் திட்டமிட்டு சதி செய்கின்றனர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சிலரின் சதி பற்றி நாங்களும் கவலைப்படவில்லை, அவர்களும் கவலைப்படவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என்பது அவர்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தேர்தலில் சிலர் குழப்பம் ஏற்படுத்த திட்டமிட்டு சதி செய்கின்றனர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் முறிவு ஏற்படுமா என்பதற்காக சிலர் திட்டமிட்டு சதி செய்கின்றனர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சிலரின் சதி பற்றி நாங்களும் கவலைப்படவில்லை, அவர்களும் கவலைப்படவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்.
ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என்பது எங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தேர்தலில் சிலர் குழப்பம் ஏற்படுத்த திட்டமிட்டு சதி செய்கின்றனர் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் முறிவு ஏற்படுமா என்பதற்காக சிலர் திட்டமிட்டு சதி செய்கின்றனர் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்ற காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார் ஸ்டாலின். சிலரின் சதி பற்றி நாங்களும் கவலைப்படவில்லை, அவர்களும் கவலைப்படவில்லை என்றும் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரசின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு I cannot comment on it now. We will form a government on our own, and it is only we are fighting as an alliance. திட்டங்கள் எங்களை பொறுத்தவரை we are confident that we will win together. You are giving us a big point. You are saying Our association that you all will will fight continue. election together. Will you share power? ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு I cannot comment on it now. We will form a government on our own, and it is only we are fighting as an alliance. திட்டங்கள் எங்களை பொறுத்தவரை we are confident that we will win together. You are giving us a big point. You are saying Our association that you all will will fight continue. election together. Will you share power? ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு I cannot comment on it now. We will form a government on our own, and it is only we are fighting as an alliance. திட்டங்கள்